போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பட்டு அவன் துஷ்டனோ இல்ல புத்திசாலியோ, அந்த திருடனை தேடி கண்டுபிடிக்கிறது இப்ப எனக்கு முக்கியமான காரியமாயிடுச்சு. திருடங்கிற பயங்கரமான பழி என் மேல போடப்பட்டிருக்கு. இது மட்டும் பொய்யான குற்றச்சாட்டுன்னு என்னால நிரூபிக்க முடியலன்னா என்னுடைய வாழ்நாள் உழைப்பு, விஜயநகரத்தின் மானம் எல்லாமே மண்ணோட மண்ணாயிடும். மணி எப்படி உன்னோட வீட்ல கிடைச்சதோ அதே மாதிரி இவனோட மணியே இவனோட வீட்ல இருக்கலாம். அதனால குரு கோத்வாலையா மகாமந்திரியாரோட வீடு மற்றும் மாளிகையை தேடுறதுக்கான அனுமதியை மகாராஜா கிட்ட பெற்றுடு. ஆமா பட்டு, நீ சொல்றது சரிதான். மகாராஜா, எனக்கு முதல்ல குருவோட வீடு, ராஜா மாளிகை, மந்திரியார் அப்புறம் கோத்வாலையாவோட வீடுகள்ல மணியை தேடி பார்க்கறதுக்கு அனுமதி வேணும். என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க எங்க வீடு முழுக்க தேடிட்டோம் மகாராஜா. எங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் சொல்றீங்க? எங்க வீடுகளை சோதனை போடுறவே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாருங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. ஆனா பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த திருடனை பிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 கீழே பாருங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? விலகுங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். மணி என் கண்ணிலே படல. நீங்க என்னடா மொத்தமா என்ன என்ன இப்படி குறுகுறுன்னு பார்த்தா என்ன அர்த்தம் கேக்குறேன்? அந்த அலமாரி இருக்குல்ல, அதுக்கு அடியிலையும் பாத்துருங்க, அங்க கூட இருக்கலாம். ஆமா, அங்க நான் பார்க்கவே இல்லையே. இந்த தேடுதல் உத்தரவை மட்டும் மகாராஜா கொடுக்காம இருந்திருந்தா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை என் வீட்டுக்குள்ள நுழையவே விட்டுருக்க மாட்டேன். அட ஈஸ்வரா, இது இங்க இருக்கு. ஏது எங்க இருக்கு? என்ன மணி கிடைச்சிருச்சா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுல திருடு போன பாத்திரம் உங்க வீட்டுல இருக்கு குருவே. அப்படின்னா இந்த திருட்ட பண்ணது நீங்க தானா? உனக்கு மூளை குழம்பிடுச்சா கொத்வால்? நான் எதுக்காக திருட போறேன்? அப்படின்னா இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்துச்சு? இங்க என்னதான் நடக்குது? காணாம போன மணியை தேடுனா
ஏற்கனவே காணாம போன தங்க பாத்திரம் எப்படி கிடைக்குது? அதுக்கான பதிலை நீங்க தான் சொல்லணும் குருவே. பதில் தெளிவா இருக்கு ராமகிருஷ்ணா. இந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சதே நீதான்னு சொல்றேன். இதன் மூலமா நீ என்ன திருடன்னு நிரூபிக்க பாக்குறல்ல? என்ன பழி வாங்கறதுக்காக இன்னும் நீ எவ்வளவுதான் கீழே போவ? ராமா, தங்க பாத்திரம் குருவோட வீட்ல கிடைச்சது. குரு தான் திருடன்றத நிரூபிச்சிடுது. எல்லா மணிகளையும் இவர்தான் ஒரு திட்டம் போட்டு திருடி இருக்கணும். இல்ல பட்டு, குரு அந்த திருடன் இல்ல. திருடன் வேற யாரோ. இந்த திருட்டுக்கெல்லாம் பின்னாடி அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதனால முதல்ல நான் அவங்க நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு ஒரு முறை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருடனும் தானாவே மாட்டிப்பான். நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க ராமா? பட்டு, தூங்கு. ரொம்ப அதிகமா பேசாத. சரிதான், எல்லா பொருட்களும் நல்லா காஞ்சிடுச்சு. நாளைக்கே இத கொடுத்து மசாலா அரைச்சிடலாம். அட, ஹேய், போ. ஐயோ, அட கடவுளே, என்னுடைய காஞ்ச பொருட்களை யார் இப்படி பண்ணது? அதுவும் கொஞ்ச நேரத்துல. ஐயோ, எல்லாரும் இங்க வாங்க வாங்க, எனக்கு வந்து உதவி பண்ணுங்க. இங்க பாருங்க, என் பொருட்கள் என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்னாச்சுங்க? இங்க பாத்தீங்களா, என் பொருட்களை இங்க காய வச்சிருந்த யாரும் வந்து கலைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல விஜயநகரத்துல ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுது. வணக்கம் பண்டிதரே, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? பாருங்க, ராஜ்யத்தோட தரப்புல இருந்து காவலர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கோம். ஆனா நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். இன்னையில இருந்து நாமளே ரோந்துக்கு போகலாம். சரியான முடிவு. போ போ, என்னுடைய புகையை நல்லா மேல் நோக்கி போ. நீங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீழே குப்பையெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மொத்த புகை வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்கு. அட, உங்களுக்கு குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? என்னாச்சுடா செல்ல தம்பி, உனக்கு பிரச்சனை குப்பைகளா இல்ல இதுல இருந்து வர புகையா? புகை தான் பிரச்சனை. புகையா? ஐயோ என் செல்ல தம்பியே, இந்த புகையோட குணமே மேல் நோக்கி போறதுதான். நீ வேணா புகை கிட்ட கீழே இருக்க சொல்லிடு, இல்ல மேல வர வேண்டாம், நீ வேற எங்கேயாவது போன்னு சொல்லிடு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? புகையை மேல வர விடாம எப்படி தடுக்க முடியும்? அட, நேத்து தானப்பா நீ சொன்ன, வேணும்னா அண்ணா தண்ணியை கீழே வர வேண்டாம் நீங்க சொல்லிக்கங்கன்னு சொன்னல. இதே மாதிரி நீ இப்ப புகையை மேல வர வேண்டாம்னு சொல்லிடு. சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணனுக்கு புத்தி எங்க இருந்து வந்தது? சரி, நீ ஒண்ணு பண்ணு. இனிமே நீங்க ஈர துணிகளை காய போடாத. இல்லன்னா அண்ணன் இந்த மாதிரி குப்பைகளை எரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்புறம் மொத்த புகையும் வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயிடும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அண்ணா அண்ணா, எங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். இங்க பாரு என் செல்ல தம்பி, நீ என்னோட குடும்பத்துல ஒருத்தன், உனக்கு புரியுதா? இனி திரும்ப ஒரு முறை நீ உன் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது, புரியுதா? நான் இதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அண்ணா. ஆஹா, புஷ்பவல்லி, என்ன விஷயம்? என்ன இது? கொலுசு உங்களுடைய ஆடைக்குள்ள இருந்தது. இது என்னோடது இல்ல. அதனால உண்மை சொல்லுங்க, இது யாரோட கொலுசு? அட, இது வந்து அது. வாய மூடுங்க. எங்க காட்டு. புஷ்பவல்லி, நான் சொல்றத நம்பு. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆடைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அட, இது வரைக்கும் நான் எந்த கொலுசையுமே வாங்கினது இல்ல. அட, இது யாரோட கொலுசா இருக்கும்? என் ஆடைக்கு இது எப்படி வந்திருக்கும்? மகாராணி திருமலம்பா, திருட்டு போன மணிகள்லாம் மட்டும் திரும்ப கிடைக்கலன்னா
விதிகள் படி அதை சரியா பாத்துக்கலன்னா இது விஜயநகரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது கூடவே என் தாய் வீடான அத்துல்லிய ராஜ்யத்திற்கும் இது மிகப்பெரிய சங்கடத்தை கொண்டு வந்துரும். நோய்கள் பரவ ஆரம்பிச்சிடும். விஜயநகரம் மற்றும் அத்துல்லிய நகரத்தோட செல்வ செழிப்புகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். எங்க ராஜ்யத்துல இருந்து வந்த மந்திரியார் கூட எச்சரிச்சுட்டு போயிட்டாரு. மணிகள் இல்லாம அத்துல்லிய நகர ராஜ்யத்திற்கு அவர் உயிரோடு திரும்ப மாட்டாராம். நான் என்ன பண்றது? மகாராணி சின்னதேவி, கொஞ்சம் அமைதியா இருங்க. பண்டித ராமகிருஷ்ணன் மணிகளை தேடிட்டு இருக்காருல்ல, அவரு மணிகளை கண்டுபிடிச்சிருவாரு. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க. எச்சரிக்கையா பாரு, இருங்க. மொத்த விஜயநகரமும் முழிச்சிட்டு இருக்கு. ஆனா இவரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. எச்சரிக்கையா இருங்க. பாவம், தூங்கட்டும் விடு. வா. எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விழிச்சிட்டே இருங்க. எச்சரிக்கையா இருங்க. யாரையாவது சும்மா கத்திக்கிட்டு நாங்க முழிச்சிருக்கணும்னா அப்புறம் எதுக்கு நீங்க ரோந்து போய்கிட்டு, அதுவும் இப்படி கத்திக்கிட்டே போனீங்கன்னா திருட ஓடி போயிருவானே. அப்புறம் யார போய் பிடிப்பீங்க? ஒழிஞ்சானுங்க ஒரு வழியா. மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கான சபையை ஆரம்பிக்கலாம். கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, அது வந்து மகாராஜா, இந்த மொத்த விஜயநகரமும் தலைகீழ பிறண்டு போயிருக்கு. அதனாலதான் சொல்றேன் மகாராஜா, சீக்கிரமே அந்த திருடனை பிடிக்கலன்னா நாம பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. உங்க விசாரணை இப்ப என்ன நிலைமையில இருக்க? மகாராஜா, மகாராஜா, நீங்க என்னவோ இந்த விசாரணைய ராமகிருஷ்ணர் கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இப்ப அவர் விசாரணையை எப்படி செய்யறாருங்கிறதா கேள்வியே. ஏன்னா அதுல எங்க உயிர் தான் மாட்டிக்கிட்டு தவிக்குது. என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா? மகாராஜா, என்னுடைய வீட்ல இருந்து திருடு போன அந்த தங்க பாத்திரம் குருவோட வீட்ல இருந்து கிடைச்சது. கடவுளே, மகாராஜா நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மகாராஜா. என்னோட நிலைமை அவ்வளவு மோசமா ஆயிடுச்சு பண்டித ராமகிருஷ்ணர் வீட்ல இருந்து திருடுறதுக்கு. அதுவும் ஒரு சாதாரண தங்க பாத்திரத்தை. குருவே, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அது இல்ல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பண்டித ராமகிருஷ்ணரே. இப்போ நீங்க இந்த சுத்தி வளைச்சு பேசுறீங்களே, இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து மகாராஜா முன்னாடி என்ன திருடன்னு நிரூபிக்குது இல்ல? நான் என்ன திருடனா? நான் அந்த மகாதேவரோட பக்தன். நான் ஒரு சிவபக்தன், திருட இல்ல. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எதையாவது திருட இருந்தா கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன், அந்த கடவுள் அருளாலேயே இந்த பூமி பிளக்கட்டும். பிளந்து அந்த பூமிக்குள்ள நான் மொத்தமா சமாதி ஆயிடுறேன். அமைதியா இருங்க குருஜி, எதுவுமே சொல்லாதீங்க, இல்லன்னா பிரச்சனை அதிகமாயிடும். அப்புறம் உங்களுக்கு சமாதி கட்டிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க குருவே, பொறுமையா இருங்க. இந்த திருட மட்டும் மாட்டிக்கிட்டானா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு கேள்வி என்னன்னா, இந்த திருடனை எப்படி பிடிக்க போறோம்? ஒரு வழி இருக்கு மகாராஜா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நடக்கிறது எல்லாமே அந்த மணிகளோட தீவிர ஆற்றல்னால தானோன்னு. அவற்றின் தாக்கம் உங்களோட கிரக நட்சத்திரத்தின் மேல விழுந்திருக்கு மகாராஜா. அதனாலதான் இந்த விஜயநகரம் முழுக்கவே திருட்டு சம்பவங்கள் நடக்குது மகாராஜா. அதனாலதான் சொல்றேன், அதை அமைதிப்படுத்த, அந்த மணிகளோட தாக்கங்களை குறைக்கிறதுக்காக சீக்கிரமே ஒரு விசேஷமான பூஜையை செஞ்சே ஆகணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம்.
இந்த பூஜையில நான் அந்த சிவகணங்களை தான் கூப்பிட போறேன். அந்த சிவகணங்களின் உதவியோட தான் கண்ணுக்கு தெரியாத திருடனை கண்டுபிடிக்க முடியும். மகாராஜா, அந்த சிவகணங்கள் எல்லாம் சேர்ந்து இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க முகத்தை வரைஞ்சி மொத்தமா காட்டி கொடுத்துரும். இது எப்படி சாத்தியமாகும் குருவே? நான் ஒரு சிவபக்தன் மகாராஜா, எல்லாமே சாத்தியம்தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா மகாராஜா, நான் இதுக்கு முன்னாடியும் இதையெல்லாம் செஞ்சு அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கேன். அதாவது அந்த சிவகணங்களோட எனக்கு நல்ல தொடர்பு இருக்கு மகாராஜா. கூடவே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த தடவையும் அவங்க கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க. மன்னிச்சிடுங்க குருவே. ஆனா நகரத்துல காகங்கள் தாக்கும் போது கூட நீங்க ஒரு யாகத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணீங்க. அதுக்கப்புறமும் காகங்கள் வந்து தாக்கிச்சு. கேள்வி கேட்கறீங்களா பண்டித ராமகிருஷ்ணா? நான் மட்டும் அந்த யாகத்தை பண்ணாம இருந்திருந்தா அந்த காகங்களோட தாக்கம் இன்னும் அதிகரிச்சு விபரீதம் இன்னும் பெருசா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களோட திருப்திக்காகவும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், கேளுங்க மகாராஜா. இந்த பூஜையில படைக்க போற ஒவ்வொரு பொருளையும் நான் ராஜ்யத்தில இருந்து வாங்கிக்க போறதில்லை. இந்த தடவை இந்த பூஜைய என்னோட சொந்த செலவுலயே செய்து வைக்கிறேன். மணி, என்ன ஒரு ஆச்சரியம்! நம்ம குருஜி சொந்த செலவுல பூஜை பண்ண போறாராம். உங்களோட விருப்பப்படியே குருவே. சரி. மகாராஜா, எனக்கு இன்னொரு கோரிக்கை இருக்கு. பூஜை சமயத்துல அந்த சிவகணங்களை கூப்பிடும் போது பூஜை செய்யற அந்த இடத்துல என்ன தவிர வேற யாருமே இருக்க கூடாது. அப்படி இருந்தா சிவகணங்கள் வர்றது கூட சந்தேகத்துக்கு இடமாயிரும். அதுக்கப்புறம் நான் எப்ப கூப்பிட்டாலும் வராம கூட போயிடலாம். கண்டிப்பா அப்படியே நடக்கும் குருவே, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. இப்ப பாரு பண்டித ராமகிருஷ்ணா, எல்லாரும் முன்னாடியும் உன்னை ஒரு திருடன் நிரூபிச்சு காட்டுறேன். நாளைய சூரிய உதயத்தை நீ விஜயநகரத்துல இருந்து பார்க்க முடியாதுங்கிறத இன்னைக்கு இரவே முடிவு பண்ணிடுறேன். மகாராஜா, எனக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி வழங்குறேன் குருவே. பட்டு, குரு என்னோட வேலையை அவர் தலையில ஏத்துக்கிட்டாரு. இப்ப நான் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாம திருடங்களை தேடலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. குரு ஒரு பக்கம் அவர் பூஜையை பண்ணட்டும், ஆனா நீங்க உங்களோட விசாரணையை நிறுத்தாதீங்க. என்ன ஆனாலும் சரி, பௌர்ணமிக்கு முன்னாடி எனக்கு அந்த மணிகள் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இந்த பிரச்சனை விஜயநகர கௌரவ சம்பந்தப்பட்டது, ஞாபகம் இருக்கட்டும். கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இந்தாங்க குருஜி.
வேலை முடிஞ்சது பண்டித ராமகிருஷ்ணா. இனி விடியும் வரை காத்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்க நடந்த அத்தனை திருட்டுகளோட பழியும் ஓ மேலதான் விழும். குருஜி, நீங்க சாம்பல்ல உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சித்திரம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி சுத்தமா தெரியவே இல்லை. எனக்கு என்னமோ குருஜி அவரு முகத்தையே வரைஞ்சு வச்சுட்டாருன்னு தோணுது. இன்னும் முழுமையான சித்திரத்தை நான் வரையல. அத இனிமே தான் வரையணும். அப்படியா? சரியான சித்திரத்தை வரைங்க குருஜி. எங்க வரைங்க பாப்பா, வரைங்க வரைங்க. யாரு எங்க ஐயா தலையில கொய்யாவை எரிஞ்சது யாரு? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே பழத்தை எறிவீங்க? எனக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னா அப்புறம் 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 சிவகணங்களை கூப்பிட்டு உங்களை சபிக்க வச்சிருவேன். நாங்க எதுவும் பண்ணல குருஜி. மன்னிச்சிருங்க குருஜி. மன்னிச்சிருங்க. ஆமா மன்னிச்சிருங்க. அமைதியா இருங்க. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. எனக்கு கிழமை ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஆமா சரியா சொன்ன. இவனுக்கு மந்திரமே தெரியாது. தனிமணி சொல்லுங்க குருஜி. நீங்க 2 பேரும் போய் அங்க இருங்க. சரியா? ஓரமா உட்காருங்க. நான் தியானம் பண்ணணும். கட்டளை படியே குருஜி. அட உட்கார வச்சுட்டாரே குருஜி. இந்த கிழமை அவனோட ஏமாத்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். நான் இந்த சடங்குகளை எல்லாம் முழு விதிமுறைப்படிதான் நடத்துறேங்கிறத நீங்க நம்பணுங்கிறதுக்கு தான் நான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கீச்சட காச்சி கூச்சட காச்சி கீச்சட காச்சி குச்சி கூஸ்வாஹா. ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கே ஒன்னும் தெரியல. இதுல இவன் நமக்கு என்ன சொல்லி தர போறான்? ஸ்வாஹா. வந்துருச்சு குருஜி. என்ன வந்துச்சு? அப்படின்னா நான் சொல்றது சரியான மந்திரம் தானா? நான் இங்க சரியான மந்திரத்தை சொன்னேன். இந்த முட்டாளுங்களை முட்டாளாக்குத்தானே நான் சொன்னேன். உளறானுங்க. கீச்சட காச்சி கூச்சட காச்சி கீச்சட காச்சி கூச்சி கூஸ்வாஹா. அமைதி அமைதி. நான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கேன். அவ்வளவுதான். என் பூஜை கூடிய சீக்கிரம் முடிய போகுது. உண்மையிலேயே மந்திரத்தை சொல்லிட்டான் போல. மணி மணி பயப்படாத, அங்க பாரு. ஏன்னா இது வேதாளம் இல்ல, வேதாளம் இல்ல, வானரம் வானரம். அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, மேல பாரு. நான் பயந்துட்டேன், நீ பயந்துட்டியா தனி? அது வந்து என்னன்னா தனி, அது வானரம்னு எனக்கு தெரியும், உனக்கு கூட தெரியும். ஆனா அந்த முட்டாள் கிழவனுக்கு தான் அது தெரியாதுல்ல, இது வானரம்னு. உங்களுக்கு என்ன ஆச்சு? வாய மூடுங்க. என்னாச்சு? என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன் கத்தி கூச்சல் போடுறீங்க? குருஜி வந்துருச்சு, குருஜி வந்துருச்சு. என்னடா வந்துச்சு? வேதாளம் வந்துருச்சு குருஜி. எங்கடா வந்திருக்கு? எங்க? அங்க பாருங்க. எங்கடா? குருஜி உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா குருஜி சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்த குருவுக்கு என்னாச்சு?
கடவுளே! குருவே, ஒரு சந்தேகத்தை தீர்த்துட்டு போலான்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். இந்த நேரத்துல எந்த சந்தேகமும் எந்த விளக்கமும் கிடையாது. ஏன்னா நான் களைச்சு போயிருக்கேன். ஓய்வெடுக்க விடுங்க, போங்க. இல்ல சோர்வடைஞ்சுலாம் போகல. எங்க குருஜி பயந்து போயிருக்காரு. ஏய்! சரி விடுங்க, நான் கிளம்புறேன். இது சௌதாமினியோட கொலுசாட்சியை கோத்வால் கிட்ட எப்படி வந்தது? கோத்வால்! இந்த கொலுசு எப்படி உங்ககிட்ட வந்தது? கொலுசா? குருவே, இத பத்தி கேட்கதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். நீங்க சபையில இருந்து பாதியிலே போயிட்டீங்க இல்லையா? என்னோட மனைவிக்கு இந்த கொலுசு என்னுடைய ஆடையில இருந்து கிடைச்சிருக்கு. இது யாருடையதுன்னு தெரியல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நீங்க தான் விஜயநகரத்துல இருக்கிற எல்லா பெண்கள் மேலையும் கழுகு பார்வை வச்சிருக்கீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஓ, சொல்லலாமே. நீங்க என்ன சொல்றீங்க கோத்வால்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எனக்கு என்ன வேற வேலை இல்ல? இல்ல மன்னிச்சிருங்க குருவே, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அது இல்ல. இது யாரோடது நல்லா எனக்கு தெரியாது. நீங்க புறப்படுங்க. சரி போறேன், வரேன். கோத்வால் கொஞ்சம் நில்லுங்க. இப்ப என்னாச்சு? அந்த கொலுசை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிதான், நீங்களே கண்டுபிடிங்க. நன்றி. கோத்வால், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சௌதாமினி தேவியோட இந்த கொலுசு உங்க ஆடையில பண்டித ராமகிருஷ்ணன் தான் கொண்டு வந்து போட்டிருக்கணும். பட்டு, சௌதாமணி தேவியோட வீட்டுல என்னுடைய துணி கிடைச்சது. குருவோட வீட்டுல என் வீட்டுல இருந்து திருடு போன தங்க பாத்திரம் கிடைச்சது. இப்போ கோத்வால் ஐயாவோட ஆடையில வேற ஏதோ ஒரு பெண்ணுடைய ஆபரணம் கிடைச்சிருக்கு. இது எல்லாம் நமக்கு என்ன குறிக்குதுன்னா, நாம இந்த விஷயத்திலேயே மூழ்கி இருக்கணும்னு யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயநகரத்துல திருடு போறது, இந்த மாதிரியான விசித்திரமான சம்பவங்கள் நடக்கிறது எல்லாம் வெறும் திசையை திருப்புறதுக்காக மட்டும்தான். அப்பதான் நாம இந்த விஷயத்துல மூழ்கி இருப்போம். குற்றவாளி அந்த நேரத்துல அவனுடைய உண்மையான லட்சியத்தை நிறைவேற்றிடுவான். ஆனா இதுல இருக்கிற கேள்வி என்னன்னா, அவங்களுடைய உண்மையான லட்சியம் என்னது? மகாராஜா, இதுதான் அந்த இடம். நான் மாறாத பக்தியோட அந்த சிவபெருமான நோக்கி பூஜை செஞ்சேன். சிவகணங்களை இங்க அழைச்ச, பூஜைய வெற்றிகரமா முடிச்சேன். அந்த சிவகணங்கள் என்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவுறதா வாக்கு கொடுத்தாங்க. அப்புறம் மகாராஜா, பாருங்க பாருங்க, இதுதான் அந்த சித்திரம் எங்க குருவே? நேத்து ஒரு சித்திரத்தை இங்க வரைஞ்சிட்டு தானே போனேன். அது எப்படி அழிஞ்சது? ஏதாவது சொன்னீங்களா குருவே? இல்லையே, இல்ல மகாராஜா, எதுவும் சொல்லலையே. சாம்பல்ல ஏதாவது இருக்கா குருவே? ஆமா மகாராஜா, சித்திரம் இருக்கே. என்னால மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. குருவே, எனக்கு என்னமோ அந்த வேதாளம் அந்த திருடனை நாம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவனோட பொருள் எதையோ ஒண்ணு இங்க விட்டுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க பாருங்க. இத பாத்தீங்களா? அது சரிதான் குருஜி, இது உங்க கழுத்துல இருந்த ஆபரணம் தான். ஆமா குருஜி, அநேகமா நீங்க ஓடும்போது உங்க கழுத்துல இருந்து அறுந்து விழுந்திருக்கணும்.
அது என்னன்னா மகாராஜா, பக்தியிலையும் பூஜையிலையும் மூழ்கிட்டேன்னா சுய புத்தியே இருக்காது. அதனால இந்த மாலை எப்போ கழுத்துல இருந்து அவிழ்ந்து விழுந்ததுன்னு தெரியல. குருவே, ஒருவேளை வேதாளம் தான் இந்த திருட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல, நல்லா கவனமா பாருங்க மகாராஜா. இந்த சாம்பல்ல வானரத்தோட கால் தடம் இருக்கு. மகாராஜா, ஒருவேளை நகரத்துல வானரங்கள் தான் திருடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எப்பெல்லாம் திருட்டு நடக்குதோ அப்ப எல்லாருக்கும் அங்க ஒரு வானரம் தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் திருடு போன இடத்துல வானரம் இருந்திருக்கிறது தற்செயலானதா இருக்க முடியாது மகாராஜா. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். பண்டித ராமகிருஷ்ணரே, உங்க புத்தி என்ன மழுங்கி போயிடுச்சா? மனிதர்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் மேல வானரங்களுக்கு என்ன ஆசை இருக்க போகுது? குரு சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. எனக்கு தெரியும் மகாராஜா, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, காட்டுக்குள்ள வானரங்கள் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், அந்த வானரத்துல ஒண்ணு உணவை தேடி அப்படியே இங்க பூஜை செய்யற இடத்துக்கு வந்திருக்கலாம். அதோட கால் தடம் சாம்பல்ல பதிஞ்சிருக்கலாம். மந்திரியாரே, காட்டுக்குள்ள வெவ்வேறு விதமான ஜீவ ஜந்துக்கள் இருக்கும். ஆனா ஒரு வானரத்தோட கால் தடம் மட்டும் ஏன் இந்த சாம்பல்ல படிஞ்சிருக்கு? வெறும் ஒரு வானரம் மட்டுமே ஈர்க்கப்பட்டு எதுக்கு இந்த யாகஸ்தலத்துக்கு வந்தது? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா, அப்படி திருடினது ஒரு வானரம் தான். அப்ப அதை உடனே பிடிங்க, அதுவும் சீக்கிரமா. ஏன்னா நாளைக்கு இரவு தான் பௌர்ணமி. சித்ராக்ஷ அவர்களுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன நடந்தாலும் நாளைக்கு இரவுக்குள்ள அந்த எல்லா மணிகளும் என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கணும். எப்பா ஆண்டவா, அம்மா, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி ஒரு விசித்திரமான சோதனைகள்லாம் வருது? மனுஷனா இருந்தா எப்படியாவது பிடிச்சிடலாம், குரங்குங்களை எப்படி பிடிக்கிறது? அப்பா எப்பவும் சபையோட பிரச்சனைகள்லயே மூழ்கி இருக்காரு. ஆனா இன்னைக்கு நான் அவரோட விளையாடாம விட மாட்டேன். அடடடட, என்னாச்சு பாஸ்கரனுக்கு? என்னாச்சு பாஸ்கரனுக்கு? என்னாச்சு? வாங்க 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 வாங்க. என்னாச்சு? ஏன் அழறீங்க? பாஸ்கரா, ஏன் அழற? சொல்லு சொல்லு, ஏன் அழற? ஏன் அழற? என்னோட திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்ப நான் இன்னும் அழ போறேன். அப்பதானே நீங்க இன்னும் அன்பு காட்டுவீங்க. கொடுங்க, பாஸ்கருக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. போங்க, பால் குடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பால் குடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. போங்க போங்க. வா, உள்ள போலாம். வா. நன்றி பாஸ்கர், மணியை திருநவங்களை பிடிக்க சரியான வழியை காட்டியிருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு அப்புறமா கிடைக்கும். அதிசயத்தை மட்டும் பாருங்க. வாங்க வாங்க, உள்ள போலாம். இப்ப என்ன நடக்க போகுது? பாத்துக்கிட்டே இருங்க. அதோ. ஆனால் ஆமா, இந்த சின்ன வாய் இருக்கிற பாத்திரத்தை வச்சு நீ அந்த வானரத்தை எப்படி பிடிக்க போற? பேராசையோட உதவியோட குண்டப்பா, நான் அந்த பானையில கடலையை கொட்டி வச்சிருக்கேன். வானரங்கள் இயல்பாவே பேராசை கொண்டதுங்க. ஒரு முறை மட்டும் அதுங்க கையில ஏதாவது மாட்டிச்சுன்னா அப்புறம் அதை எடுக்காம அதுங்க போகவே போகாது. கவனமா பாரு. அந்த சின்ன வாய் இருக்கிற பானைக்குள்ள திறந்த கையை விடுறது ரொம்ப சுலபம். ஆனா மூடப்பட்டிருக்கிற கைய வெளியில இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
வீரர்கள் ஏன் இன்னும் வரல? ராமா, திருடன் யாருங்கறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா திருடு போன பொருட்கள் எங்க இருக்கு? பட்டு, திருடன் கிடைச்சிட்டான்னும் போது பொருட்களும் கிடைச்சிரும்ல? குரங்குங்க ஒன்னாவா? எல்லாமே ருத்ராட்ச மாலைகளை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இது யாரோ ஒருத்தங்க வளர்க்குற குரங்குங்க. ஈஸ்வரா, இந்த வானரும் தனியா இல்ல, இது கூட இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த வானரங்கள் உக்கிரமாயிட்டு இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த திருட்டு வானரத்தை பிடிச்சிருக்காரு. ஆனா நீங்க சொன்னது உண்மைதான் மகாராஜா. அதாவது அந்த திருட்டு வானரம் தனியா இல்ல மகாராஜா. அந்த திருட்டு வானரத்தோட கூட்டம் அதை காப்பாத்திருச்சுங்க. என்ன வானரத்தோட கூட்டமா? அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது அந்த வானரத்து கூட மனிதர்கள் யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல மகாராஜா, அந்த வானரத்தோட மத்த வானர கூட்டமும் இருந்துச்சு. இல்ல மந்திரியாரே. மகாராஜா, ஏதோ ஒரு காரணம் இருக்கா? இல்லைன்னா எந்த ஒரு மிருகமும் தேவையில்லாம மனுஷங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுலயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிருகங்கள் மனிதர்களை விட அதிகமான உணர்ச்சிகளை கொண்டது. மந்திரியாரே, சபை மக்களுக்கு உடனே செய்தி அனுப்புங்க. எல்லாரும் உடனே சபைக்கு வந்தாகணும். கட்டளைப்படியே மகாராஜா. அப்பா கிட்ட என்ன பதில் சொல்றது? ஐயோ கடவுளே, மணி. ஈஸ்வரா, பெரிய மகாராணி இவ்வளவு அவசரமா எங்க போறாங்க? அதுவும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம. மகாராணி யாரையோ துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா யாரு? ராமகிருஷ்ணரே, ஐயோ கடவுளே, வணக்கம் மகாராணி சின்னாதேவி. பெரிய மகாராணி ராஜ்யத்தோட எல்லையை கடந்து போயிட்டு இருக்காங்க. மகாராஜாவுக்கு தகவல் சொல்ல போனா தாமதமாயிடும். நான் இதை நேரில் போய் பார்க்கணும்.
மகாராணி இந்த குரங்க தான் துரத்திக்கிட்டு வந்தாங்களா? நான் அவங்கள தடுத்தாகணும். மகாராணி! எங்க போனாங்க? பெரிய மகாராணி எங்க போனாங்க? அட, இங்க வச்சிடுங்க. சமையல் அறையில எல்லா மூலையிலயும் நான் மணியை தேடிட்டேன். ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே அந்த மணி எங்கதான் போயிருக்கோம்? அம்மா! போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.